Hello friends, welcome to my channel Me and Mamiyar. Hello friends, welcome to my channel Me and Mamiyar. இன்னைக்கு நம்ம வீட்ல தோஞ்சல் சுக்காங்கீரை போட்டு ஒரு குழம்பு மாதிரி. ஓகே ஆண்டி. இது குடல் கறின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு காம்பினேஷன் இந்த கீரை நல்லா இருக்கும் சுக்காங்கீரை. அது நம்ம வீடியோ எடுக்கலாம் இன்னைக்கு. ஓகே ஆண்டி. அதுக்கு தேவையான பொருட்கள் இதான். ஓகே. எத்தனை வெங்காயம் ஆண்டி? 3 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இது 2 கட்டு கீரை. ஓகே ஆண்டி. இது 1/4 கிலோ குடல் கறி. ஓகே ஆண்டி. இந்த கறியை ஒரு ஆவி போட்டு எடுத்துக்கலாம். விசில் எத்தனை விசில் ஆண்டி? சும்மா ஒரு சவுண்ட் வந்தா போதும். ஒரு சவுண்ட். ஓகே. கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் போட்டிருக்கேன். ரொம்ப எண்ணெய் கூட தேவையில்லை, நல்ல கொழுப்பு தோஞ்சல் தான். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் நல்லா பொரிட்டோம். கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். எடுத்துக்கிறியா? தக்காளி, பச்சை மிளகாய், கீரை போட்டுக்கலாமா? ஓகே ஆண்டி. கீரை கொஞ்சம் வதக்கி அந்த இதில் மாற்றிக்கலாம் குக்கரில். கீரை நல்லா வதங்கிடுச்சு. கீரை வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதிலே போட்டுட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள். ஓகே ஆண்டி. உப்பும் அதிலே போட்டுட்டேன். ஆமா, தோஞ்சல்லே போட்டுட்டோம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள்லாம். இப்போ இந்த எடுத்து இதில் கொட்டி இதுலயே வந்துருமா ஆண்டி? கீரை வெந்தே போச்சு, வதக்கணும்னு இன்னொரு சவுண்ட் போட வேண்டாமா குக்கர்ல? கடாயிலே இருக்கட்டும். சரி ஆண்டி, அவ்வளவுதானா? இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஓகே ஆண்டி, மூடி வச்சிடலாமா? மூடி. வெந்துட்டு இருக்குமா ஆண்டி? வெந்துட்டு இருக்கோம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஆண்டி, அவ்வளவுதானா? முடிஞ்சிச்சு. சாப்பிட வேண்டியதான். சூடு சாதத்துல போட்டு சாப்பிட்டு சுட சாப்பிட்டுணும். ஓகே ஆண்டி. சாப்பிட்டா வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஆண்டி. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு மெனு. நாளைக்கு ஒரு மெனுல சந்திக்கலாம். பை. Thank you for watching friends.